What's up, ladies and gentlemen? Welcome to a brand new episode of காதலா காதலா. உங்களால நம்ம 100K தொட்டாங்க பாருங்க. அந்த சில்வர் பட்டன் இருக்கிற முக்கிய காரணமே நீங்க தான். அதனால மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். முக்கியமா உங்களுக்கு கதை வச்சிருச்சுன்னா கூகுள் டாக் லிங்க் கீழ இருக்கு, அங்க போய் சப்மிட் பண்ணுங்க. நிறைய பேர் மெசேஜ் இங்க கதை சப்மிட் பண்ணுங்க, இங்க கதை சப்மிட் பண்ணுங்க. கீழ இருக்கிற டாக் இருக்குல, அங்க போய் சப்மிட் பண்ணுங்க. இந்த வாரம் ஒரு புனிதமான கதை இருக்குன்னு என் எடிட்டர், என் ப்ரொடியூசர் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. எனக்கு காதல் மேல இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் வந்துருச்சு. அதனால போட இதையாவது நம்புவியா? ஐ லவ் யூ. சரி, இந்த வாரம் ஒரு புனிதமான எபிசோட் இருக்குன்னு நம்புற. ஹலோ 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 வணக்கம். ஹலோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ ஜீவனா? God damn right. வணக்கம். உங்க அண்ணனு கூப்பிடுறேன், ஓகேவா? சரி சரி, அண்ணன்னு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டேன். அண்ணன்னு கூப்பிடு, வேற வழி இல்ல. அண்ணா வணக்கம்டா. என்னம்மா கூப்பிட்ட? அண்ணா அண்ணா அண்ணே. சரி, நான் பேர் வைப்பா இல்ல நீங்களே பேர் வைக்கிறீங்களா? நான் என் பேரு சொல்லிடுறேன். ஐ மீன் என் பேர் இல்ல, நானே ஒரு பேர் யோசிச்சு வச்சிருந்தேன். ஜாக்கின்னு வச்சுக்கீங்க. ஜெக்கி நாய்க்குட்டி பேர் மாதிரி இருக்குமா? ஜாக்கி சான். நீ அப்படி வரியா? சரி ஜாக்கி, உங்க லவ் கதைய சொல்லுங்க ஜாக்கி. லவ் கதையா? ஐயோ, இது ஓகே. சோ பிஃபோர் வி ஸ்டார்ட், என்னோட செக்ஸுவலிட்டி பத்தி சொல்லலாம்னு விரும்புறேன். என்னது? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்து. செக்ஸுவலிட்டி, என்னோட செக்ஸுவலிட்டி. ஓ, தி தே தேம் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கா? கரெக்ட். எஸ், ஐ அம் நாட் ஸ்ட்ரெயிட். நான் ஒரு ஃபீமேல், பட் ஐ மீன் டு கேர்ள். ஓ, லெஸ்பியனா? ஆமா ஆமா. ஐயோ, ஷாக் அடிச்சீங்க. காதலா முதல் முறையாக ஒரு லெஸ்பியன் கதை வந்திருக்கு. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. Oh, as a straight man, I just enjoy what you all do to the community. ஆமாவா? ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, உங்க வீடியோல நிறைய பார்த்திருக்கேன். கெட்ட பைய சரவ. இது புனிதமான கதை இருக்குமா? அங்கதான் வரேன். இங்க எதிர்பார்ப்பீங்க ஐயோ புனிதமா இருக்கும், ஆனா இல்லவே இல்லை. இது வந்து மஞ்சள் தின்னு நீல முடிக்கதை. பிளாந்தா கதையா? Grow their success day by day. நானே பிளாந்தா இந்த எபிசோட் இந்த ஷோல தான் கத்துக்கிட்டேன். இப்படி வேற இருக்கா? இதெல்லாம் புதுசா கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே. என்ட்ரிகோஸ் வாங்க வந்திருக்கீங்களா? மாதிரி இது பிளாந்தா வாங்க வந்திருக்கீங்களா? வாங்க. என்ட்ரிகோஸ் ஸ்பான்சர் பண்ணவே இல்ல. ஸ்பான்சர் பண்றேன்னு சொல்லுங்க. உங்க ப்ராடக்ட் ரொம்ப தேவைப்படுது. ஓ, என்ட்ரி கோஷன் ஐயா, கட்டிகாரணி. உனக்கு என்னமா நடந்துச்சு? சோ இது வந்து நடந்து ஒரு 5 வருஷம் ஆச்சு. இது 2020ல நடந்துச்சு. ஓ, ஓகே. நீங்க எங்க இருந்து where you calling from? ஆஸ்திரேலியா. ஓ, ஆஸ்திரேலியா. ஆமா, இங்க வேலை செய்யறேன். இப்ப இங்க வந்து ஒரு 1.5 years ஆகுது. ஓ, அப்ப இந்த கதை இங்க நடந்துச்சு மலேசியால? ஆஸ்திரேலியா? மலேசியால. இப்ப நான் ஆஸ்திரேலியா வந்து 1.5 years. 2020ல நடந்தது. 5 years ago. So நான் ஒன்னும் மலேசியால தான் இருந்தேன். நம்ம கண்ட்ரிலே இந்த மாதிரி கதை இருக்கா? உள்ள என்ன நிறைய இருக்குது. இவங்க வந்து இவங்க பேரு மீனான்னு வச்சிடலாமே. மீனாக்கும் ஜாக்கிக்கும் நடந்த காதல் கதை. மீனா நல்லா இருக்கே, ஜாக்கி நல்லா. உனக்கு த்ரிஷா நேப்பா? சரி, ஏதோ ஒன்று வைங்க. சரி, உனக்கு த்ரிஷா, அந்த பொண்ணு பேரு சமந்தா. இல்ல சொல்லாதடா சாரி, என்னால தாங்கிக்க முடியாது. இது வந்து 2020ல நடந்தப்போ we were colleagues. So you and Samantha were colleagues la? Yes, correct. Of course lah. We fell in love, கூட்டிட்டு போய் we fell in love and we got together. Wait. This just I'm curious la. Okay, I just want to ask. Okay, is she Indian? Indian Muslim. What? Okay. No, I'm not judging, but wow. Okay, I don't know how it works. So when you like a girl, right? Did you know that she was not straight? Okay, அது வந்து பார்த்து போய் தெரியல. So நம்ம வந்து of course like அதுதான் நம்மளோட ரெசிடென்ஸ்க்கு இருக்கிற ஒரு challenge. We won't know if that person is straight or not, right? Because they look like a female and we don't know. First friends தான் ஆகணும். அப்ப நார்மலா நம்ம ஃப்ரெண்ட்ஸா பேசுறது அப்பதான் தெரிய வந்துச்சு she's a bisexual அப்படின்ட்டு. She was bisexual and she has had relationships with females previously and also men. You're not her first la? No, I wasn't her first. தெரியல, அது கவுண்ட்லெஸ் நினைக்கிறேன், தெரியல, நானே மறந்துட்டேன். ஏன் திமுங்களா? எப்படி? நான் வந்து ஆடியன்ஸ் ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்காங்க, நானும் அதே கேள்வி கேட்கறேன். ஆடியன்ஸ் கேட்கறாங்க, என்ன பறக்கான அது? Was she a tudong Indian Muslim or not tudong Indian Muslim? It's a very important question. இல்ல, not tudong. Oh, okay. கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும். Shit.
நான் அந்த கேள்வி வரும்ட்டு இல்ல okay, just saying, okay, there's nothing wrong being gay, but you know their religion is very strict about it. Correct, So yes. I am very curious to know how this relationship went. So carry on. When we were getting to know each other, of course I learned about her past and stuff like that, right? Her past was all very toxic. So she has been single for 1 year. And the relationship வந்து அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். Was Is it a guy very or guy. Oh. Emotionally and mentally abusive and words ரொம்ப abusive அந்த மாதிரி. So it wasn't a good experience at all. அவங்க வந்து the perception of him he gave me was என்னமோ அவர் வந்து ஒரு கொலைக்கார மாதிரி அந்த மாதிரி ஒரு perception கொடுத்துருச்சு எனக்கு. ஆம்பளல Sorry? ஆம்பள பையன்ல அப்படிதான் கொடுத்தாங்க. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? So, and also she lost her dad at a very young age. When we were liking each other and stuff like that, she became very emotionally dependent on me. She started saying, "Oh, the way you care for me and love me is like exactly my father." அப்படின்ட்டு you know வார்த்தை. ஆனா அப்ப வந்து இது வார்த்தை இல்லமா, அது டேடி இஷ்யூ onto the mummy ட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். Oh, you are like another father to me. அந்த மாதிரிலாம் you know it was very ரொம்ப you know emotionally attached to me அந்த மாதிரி. So it's a bit confusing, you know. It's like a female authoritative that's asking, they're seeing a father figure from a female, which is interesting. But okay, it's a daddy issue. வேற இடத்துக்கு போயிருக்கு. நான் வந்து I don't look like a female. So you're very tomboyish. Correct. Yes, I'm a dyke. Yes, that's right. I'm not feminine. Oh, that's fine. Right? So we got into a relationship, and the relationship itself between me and her was a very toxic relationship for me lah. எப்படிமா? Okay வா. Basically, அதுதான் என் first relationship தானே. That was my very first relationship at the age of 23. Your family knows, is it? I came out when I was 21. Wow. COVID time. Yeah. Like 2019, அப்ப 21 ல தான் I came out. 21, 22. It's a very tough time growing up, especially growing up in a brown family, and especially a place where LGBT is not recognized, right? Yeah. Thanks to my sister, he knew something was wrong. அவன் வந்து பேசி கேட்டு அப்பதான் நான் open up பண்ணேன். நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, like older generation, they grew up in a time where all this was seen as taboo, right? Correct. So yes. like for them is as much as they want to accept it, they just have the fear of being judged by their own generation. Going back, it was a very toxic relationship. எப்படின்னா ரொம்ப controlling for the extent where she knows all my friends, she knows everyone in my life. I was very open. I had nothing to hide. For example, one instance, what happened a few months after we got into a relationship, I got promoted into the management side. Wow. So when we got to know each other, we were in customer service. So நம்ம working hours வந்து ரொம்ப டிஃபரெண்ட் ஆச்சு. So அவங்க வந்து shift வேலை, நான் வந்து ஆஃபீஸ் ஹவர்ஸ் வேலைல. Let's say I want to go meet my uni friends. அவங்களுக்கு ஷிஃப்ட் இருந்துச்சுன்னா அவங்க வந்து கால் பண்ணிடுவாங்க. உங்களோட கர்ஃபியூ வந்து 10 மணிக்கு, நீங்க ஒரு பியர் தான் அடிக்க முடியும் அப்படின்னு கால் பண்ணி சொல்லிடுவாங்க. எனக்கு அந்த மாதிரி கர்ஃபியூ இருக்கா? அதுவும் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு கர்ஃபியூ கொடுத்திருக்கா? ஆமா. என்னமா புதுசா இருக்கு? எங்க அப்பாவே எனக்கு கர்ஃபியூ கொடுத்தல, மேரி நீ வந்து கர்ஃபியூ கொடுத்திருக்கற. நாயே. இப்பதான் கேள்விப்பட்டேன். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? And another instance எப்படின்னா, she like wear revealing clothes. எப்படின்னா செக்ஸியா எடுத்து பிடிக்கும். ஓகேவா? நீ என்னடா சொக்கா கூட இல்ல முண்டமா நிக்கிற? சொக்காங்க. சார் சோஃபால காய போட்டு. So does she control about your dressing? இல்ல அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்க்கு முன்னாடி அவங்க கேட்டாங்க, do you have a problem with this அந்த மாதிரி எல்லாம் போட்டாங்க. நான் சொன்னேன், no, as long as you're happy, who gives a damn, like just wear, do what you want to do. அவ்வளவுதான். It's a true love, you know. Her previous ex used to control her a lot lah, dressing அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்களாம். என்ன அவங்க மட்டும் கண்ட்ரோல் பண்ணும்போது டாக்ஸிக், இவங்க கண்ட்ரோல் பண்றது டாக்ஸிக் இல்லையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. நம்ம கப்பல்ல இருக்கும்போது I used to make it a point where I bring her out on a date every month, at least once. அது வந்து ஒரு கம்பல்சரி நான் வச்சிருவேன். என்னாச்சு, ஒரு நாள் வந்து she went to office. நானும் ஆபீஸ்ல தான் இருந்தேன். அப்ப வந்து டக்குனு என்கிட்ட வந்துட்டு, பாரு என் colleague வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரியா பாக்குறாங்க, நான் இந்த மாதிரி போட்டுருக்கு அப்படின்ட்டு. I stood up for her. I went up to them and I will tell them like, என்ன பாக்குறீங்க? No, she feels uncomfortable அப்படின்னு அவங்களும் சாரி கேட்கலாம். No, I will stand up for her. அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். So இந்த மாதிரி ஒரு நாள் அதே அன்னைக்கு I brought her out on a date. அவங்க வந்து கார்டிகன் போட்டு வந்தாங்க, காடியில ஏறினாங்க. அப்ப நான் வந்து வடப்பா கேட்டேன், முதல்ல ஸ்னோ பண்ணுது போல, ரொம்ப குளிர்து, கார்டிகன் போட்டிருக்கீங்க வடிச்சேன். அப்புறம் அது சொன்னிச்சு, இல்ல அந்த மாதிரி ஆளுங்க பாப்பாங்க, எனக்கு மாரியா இருக்கு அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. We reached at the destination and what I did was I took out her cardigan and I said, just be yourself. You don't have to be scared for anyone. வெளிய வாமா. Right, just come with me, I'm here அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிட்டு போயிட்டு இருந்தேன். எப்படி எடுத்த? சும்மா இல்ல காடிகன் இப்படி எடுத்தியா இல்ல இப்படி எடுத்தியா? அப்படி எடுத்தேன். ஓ, இதெல்லாம் பெருமையா?
கடமை. So, அந்த காடி எடுத்து நான் காடியில தூக்கி போட்டு அப்படியே விழுந்து கூட்டிட்டு போயிட்டேன். வா நீ உண்மையாவே ஏறு அப்படின்ட்டு. மால்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது நோட் ஆரம்பிச்சிச்சு. பாரு அவன் பாக்குறான், பாரு இவன் பாக்குறான், அவன் பாக்குறான், பாக்குறான், என்ன சொல்லிட்டு இருக்க நீ சொல்லிட்டு she stopped in the middle of the mall and she started screaming a lung out at me in the middle of the mall in public. saying that oh பாரு அப்பவே சொன்ன நான் காரிக்கட் போட்டேன் வரேன்ட்டு, பாரு நீலா ஒரு பார்ட்னர் மத்தவங்க வந்து என் உடம்ப பார்த்து வேடிக்கை வச்சு பார்த்துட்டு இருக்க நீ அப்படின்ட்டு 4 கேள்வி கேக்குதுங்க. நாளை பத்தி ஏண்டி இந்த கண்ட்ரில வந்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறிய, 2 பேரும் ஜெயில் போன அவ்வளவு ஆசையா உனக்கு? ஒரு விவஸ்த கட்ட மாதிரி பேசிட்டு இருக்கிறிய, அறிவில்ல? நம்ம இங்க தாண்டி கத்தக்கூடாது, நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கணும். அப்புறம் வச்சிட்டு வராற. She slapped you? Yeah. She publicly slapped you? Yes. What the fuck? Okay, this is not whether you're lesbian or... This is straight up an abusive relationship, man. Correct. Yes, it was. வணக்கம் மாப்பிளை. ஐயோ. That was our relationship. ரொம்ப toxic இருந்துச்சு, but I still stayed on because காதல். And people around me, they also noticed. They will come and ask me, நீ சந்தோஷமா இருக்கியா? ரொம்ப பார்த்தாலே, because I'm a very bubbly person, very outgoing and stuff. And people started realizing I wasn't myself. எப்பயுமே முதல் சிரிப்பு இருக்கா, ஆனா சந்தோஷம் இருக்கா? So அதுதான் the dynamic of the relationship. Then moving on, கதையை சொல்றேன், how I got cheated on அப்படின்ட்டு. You got cheated on? Oh yeah. You got slapped in the face and you got cheated on? Yeah. Wow. ஆனா ஆரம்பத்துல நான் டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டேன் இல்லையா, மஞ்சள் கிண்ண நீல முடியுது. இந்த பிளான்தானா கொஞ்சமாச்சும் அப்பிருப்பாங்க, இது என்ன அப்ப நம்பிருக்காங்க. ஆமா. So அவங்க என்னன்னா அப்ப வந்து அவங்களுக்கு கார் இல்ல. So she took apartment close by to the office and she was staying there. So என்னாச்சு, the rent she couldn't handle the rent and stuff like that. She was thinking to get a car. So அப்பதான் நான் வந்து I was driving Beza. I said no, why not you travel, you can save on, it's not much of a fuel. Beza it's very fuel efficient. So I told her you can actually save, நீ வந்து இவ்ளோ காசு கட்டி எடுத்துன்னு வேணாம் அப்படி சொல்லிட்டு. So காரை வாங்கிட்டு and she was in the process of moving out. So அந்த மூவ் அவுட் பண்றப்போ அது சொன்னிச்சு her mom has her own business lah. So she said my mom's workers are helping me to take my stuff and stuff like that. So one day what happened, என்னோட டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு டின்னர் வச்சிருந்தாங்க on a Friday night after work. She told me that okay அந்த கொஞ்சம் ஜாமா இருக்குல, நம்ம சண்டே போய் எடுக்கலாமா, ஏன்னா சண்டே தான் அவங்க ஆஃப் டே. ஓகே பிரச்சனை இல்ல. அதுல வந்து கர்ஃபியூ வச்சுட்டாங்க நார்மல் ஷிஃப்ட்ல. அந்த அன்னைக்கு அந்த ஃப்ரைடே அன்னைக்கு he told me it was a brother's birthday. So இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கீங்கண்ணே, இதுல கனெக்ஷன் நிறைய இருக்கும். சரியா? என்ன பிரதர்ஸ் பர்த்டேயா? ஃப்ரைடே வந்து it was a brother's birthday she said. Okay. So she's in Rawang celebrating her brother's birthday. நான் வந்து இந்த டின்னர்ல இருக்கேன், நோயினோ கால் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. வீட்டுக்கு போயிட்டியா, என்ன பண்ற, எவ்வளவு தண்ணி அடிக்கிற, என்ன நார்மல் ஷிஃப்ட்ல வேற கூட்டு போங்கடா. ஒரு கட்டத்துல வந்து I think it was already 11 o'clock or 11:30 வீட்டுக்கு போறேன். அப்போ கால் பண்ணி on the way home screaming on a long song, மணி பாரு, you don't fucking love me, I'm calling you all the time, you didn't even call me, this and that, blah 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 and shit, bro. இருந்தாலும் நீ இந்த ஆபீஸோட ஆளுங்க தான் இருக்க. அதான், and she knows everyone. And also we are always together termane. We are for 7 days a week, at least for 6 days we are together. It's either I'll stay at her place or she will stay at my place. அந்த மாதிரி like almost 24/7 நம்ம ஒண்ணா தான் இருப்போம். So ஆனா இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கீங்க, ஒரு வாரத்துல 6 நாள் ஒண்ணா இருக்காங்க, எப்படி சீட் பண்ணிச்சு நீங்க யோசிக்கல? ஆமால, நான் மறந்தே போயிட்டேன் அந்த பாயிண்ட. இவ்வளவு கேள்வி கேட்டு அதான் சீட் பண்ணிருக்கு. So ஒரு midnight, இது வந்து நடந்து midnight 12 மணிக்கு, விடிய காலைல 4 மணிக்கு she's calling me. எடுத்து என்ன சொல்லிருக்கோம், அழுவுது இந்த மாதிரி. என்னன்னா ஓகே அதோட பேர் வந்து பாப்னு வச்சிருவோமே. So நான் என்ன சின்ன கேக்குறேன், பாப் வந்து என்ன அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லுது. எங்க இந்த பாப், where did Bob come from? Bob gone for 1 year, right? நீ எப்படி பாப்ட்ட தான் அடி வாங்கிட்டு இருக்கற? அது விடியகால 4 மணிக்கு என்ன மாதிரி அடி வாங்கிட்டு இருக்கற? ஐயோ, அந்த மாதிரி நிறைய அடி வாங்கிருக்கு போலடா நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது. புரிஞ்சுங்களா? அப்ப என்ன பண்ணிருக்கு தெரியுமா? ஆக்சுவலி அவன்ட்ட இருந்து வாங்குற அடியில ஓட்ட கட்டிட்டு இருக்கு. ஐயோ அண்ணா, இப்பதான் நானே ரிலேட் பண்றேன். அப்ப அது சொன்ன கதை என்னன்னா, அவங்க ஃப்ரைடே அந்த டே அன்னைக்கு தான் அவங்க கசன் வீட்ல இருந்து அவங்க பிரதர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்களா. சோ
her uncle was coming back to KL, which was அந்த மூவ் பண்றது அபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அங்க he was passing by that way lah. So அது என்ன சொல்லிருக்குன்னா, அந்த மாதிரி அங்கிள் என்னை வந்து அபார்ட்மெண்ட்ல டிராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. என்ன எதுக்குன்னா மிச்ச ஜாமாவை எடுக்கிறதுக்கு. அப்ப நான் யோசிச்சேன், நான் சண்டே பிளான் பண்ணிருக்கோம் போய் ஜாமா எடுக்கிறதுக்கு, இது ஏன் தேவையில்லாம அங்கிளை கேட்டிருக்கு. I was confused. I didn't ask her. While the uncle dropped her at the lobby, she was walking in her apartment. Like அந்த lobby ஏரியால வந்து பாப் வந்து பின்னாடில இருந்து அதை புடிச்சு கட்டி வந்து வயிற்றுல வச்சு அபார்ட்மெண்ட்டுக்கு போ, இப்பே அபார்ட்மெண்ட்டுக்கு போ அப்படின்ட்டு மிரட்டி இருக்காரா கட்டியை வச்சு. ஹோல்ட் அப். ஓகே, இது என்ன சன் டிவி சீரியலா? இல்ல கேக்குறேன், அதுவே கடைசி நிமிஷத்துல அபார்ட்மெண்ட் யோசிச்சிருக்கு. இது பாப் வந்து வருவா அங்க வந்துட்டு இப்படி விட்டு உள்ளுக்கு போ அப்படின்னு சொல்லி, என்ன சன் டிவி சீரியலா? நீ பிளான் பண்ணி இருக்க அங்க போய் அவனோட எதுவும் பண்ணுன்னு, அவன் வேற பிளான்ல இருந்திருக்கான், உன்கிட்ட கதையே கட்டி இருக்கு. எத்தனை ரஜினி படம் பார்த்திருக்க? அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, எனக்கு தெரியும் நீ வந்து ஜாக்கி கூட தானே இருக்கப்ப இப்படி இப்படி வச்சு அப்படின்னு அடிச்சிருக்காரு அபார்ட்மெண்ட் போயிட்டு. அது சொன்னது வந்து லைக் தி அமௌண்ட் ஆஃப் அடி அது வாங்கினது வந்து மொத்தம் நான் அடிச்ச போச்சு, அது மூஞ்சில பேணிச்சு, கையில உடஞ்சிட்டு அந்த மாதிரி சொல்லிச்சு என்கிட்ட. She held me until 10 AM. Then 10 மணிக்கு ஓகே சரி இப்ப வா போனேன், பேக் பண்ண போனேன். அது எனக்கு நடந்து வருது, நான் கை உடஞ்சிருக்கோம் மூஞ்சி பேர்ந்துருக்கோம் ஒண்ணுமே இல்லைண்ணே. ஆக்சுவலி நான் வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு பண்ணேன். நான் நல்லா சாமி வேண்டிட்டேன். நான் சொன்னேன், எனக்கு தெரியும் என்னமோ நடக்குது, ஆனா நான் அதை நம்புறேன். ஆனா இதாச்சும் just show me the truth lah. Let it be many years down the road or many months, let it be anytime. I just want to know the truth. நல்லா வேண்டிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். She told like மண்டலியும் அடிச்சாராம். So she feels like vomiting அப்படின்ட்டு, இந்த ஹிட்ல வந்து வாமிட் வர மாதிரி. I got worried. சரி வா நான் ஹாஸ்பிடல் போலாம்னு சொல்லிட்டு I brought her to the மண்டல அடிச்சிட்டாங்க. So I brought her to the hospital. and hospital சொல்லிட்டாங்க இந்த மாதிரி violence, domestic violence issueனா நீங்க போலீஸ் ரிப்போர்ட் தான் பண்ணிட்டு வந்து செக் பண்ண முடியும் அப்படின்ட்டு. So we made a police report and then we came back to the hospital, checked everything. The police officer called and said, okay, can you come in now? I need to talk to you about this. நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணது ரிப்போர்ட் பத்தி பேசணும் அப்படின்ட்டு கூப்பிட்டுருக்காங்க. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டோம். அந்த ரிப்போர்ட் வந்து நான் என் கையில பிடிச்சிட்டு I was driving and she was at the passenger seat. நான் என்ன பண்ணேன், டக்குனு ரிப்போர்ட் எடுத்துட்டு காடியில வெளியே வந்துட்டு she was still in the car. I couldn't see her in the car. நான் ஒரு பக்கத்துல அந்த இடம் டார்க் ஆச்சு, நான் பக்கம் போயிட்டு நான் வந்து அந்த போலீஸ் ரிப்போர்ட் படம் பிடிச்சிட்டேன். Okay, my phone was silent, so there's no way she would know that I took a picture of the report. நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு, பார்க்கிங் இருந்து போனை கொடு அப்படின்னு போனை கொடுத்தேன். டக்குனு அந்த ரிப்போர்ட் படத்தை டிலீட் பண்ணிச்சுங்க. அது எப்படி பார்த்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா பைபிளுக்கு தெரியல, ஐபோன்ல தான் ரீசன்ட்லி டிலீட் ஃபீச்சர் இருக்கும்ல. So we went to the IO's office. அப்ப வந்து COVID time, so only one person only can go in the room. So I was waiting outside, but I can actually see what happening because the door was open. So IO கேட்டிருக்காங்க, சரி இப்படி லாக்அப்ல போடலாமா இல்ல வார்னிங்லயே விட்டுறலாமா அப்படின்னு. அப்புறம் இது சொல்லிருக்கு. அப்ப எனக்கு என்கிட்ட கேட்டுச்சு என்ன பண்ணலாம். அப்ப சொன்னேன், it's up to you, like you decide what you want to do. இல்ல எங்க அம்மா சொன்னாங்க லாக்அப்ல போட்டாக்க ரொம்ப because she gave me an impression he's a very aggressive kind of person, right? So they were scared like he will come and attack them or something like that. So பரவாயில்ல வார்னிங்லயே விட்டுறலாம்னு சொல்லிட்டு நான் வந்து வெளியே தானே இருந்தேன். So அந்த ஐயோட அசிஸ்டன்ட் வந்து போன் எடுத்துட்டு பாப்க்கு கால் பண்ணிருக்காங்க. எங்க இது ஏன் மனுக்கு நடக்குது கிரா, அந்த அசிஸ்டன்ட் வந்து என் பக்கத்துல நிக்கிறாங்களா. அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் வந்து இந்தியன் தமிழ்ல பேசிருக்காரு. டக்குனு ஐயோ அந்த அசிஸ்டன்ட் வந்து மாறிது. யூ கைஸ் ஆர் கப்பல் அப்படி கேட்டாரு பாருங்க. எனக்கு எப்படி என்னது கப்பலா? இல்ல அப்புறம் அந்த ஆயா சொல்றாங்க, என்ன இவங்க சொல்றாங்க ஒரு வருஷம் ஆச்சு பிரேக்கப் பண்ணிட்டு இவ்வளவு கப்பல் எடுத்தீங்களா? இருங்க ஓகே ப்ரோ நான் உங்களுக்கு கால் பண்ற திரும்ப சொல்லிட்டு போன் வச்சுட்டு ஒருவரும் உள்ள போயிட்டு யாரு சமந்தாவா நீ உட்பே உண்மையை சொல்லு, you tell the truth now or else I'll put you behind lockup because of fake report அப்படின்ட்டு. her head went down and immediately எனக்கு மெசேஜ் வருது அதுகிட்ட இருந்து, நீ வெளியே போ, நீ போய் வெளியே போ, நிக்கல போ, அவன் வரான், அவன் வந்து நம்ம அட்டாக் பண்றதுக்கு வரான், நீ வெளியே போன்னு நுயிந்து அட்டாக் பண்ண வரான் போலீஸ் ஸ்டேஷன்ல. பெரிய விஜய் சேதுபதி ஒரு கதை சொல்லிட்டா சார். நான் சொன்னேன் I'm not going anywhere அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அது ஒரு டிராமா பண்ணிச்சு பாருங்க. அப்புறம் இந்த வாமிட் வர மாதிரி அப்ப அந்த போலீஸை பயந்துட்டாங்க. ஓகே of course you can't tell we were dating, right? அதே you bow your toilet dear நான் மத்த முட்டா அப்படின்னு சொல்லிட்டு டாய்லெட் கூட்டிட்டு போனேன். ப்ளீஸ் நீ கீழே போ, இப்ப நீ கீழே போ, வரான் அப்படி சொல்லி நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கோம், ஏன் என்ன பண்ணிருப்போம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு கீழே போயிட்டு அது நோய் I got frustrated. I was like no fuck you, நான் கீழே போறேன்னு சொல்லிட்டு நான் கீழே போயிட்டேன். ஏன்னா ஆயுல going on like what's happening. அப்ப அந்த ஆயு சொன்னாங்க, உனக்கு தெரியுமா கதையே வேற, சேமோ பாப்போ ஒன்னாதான் இருக்காங்க, பிரேக்கப் பண்ணல அப்படின்னு இருப்பாருங்க. ஆமாமா ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்காங்க. ஏமா ஷாக்கர் ஃப்ரெண்ட் அரே சப்போர்ட் பண்ணி இருக்கிறது காதல் இந்த மாதிரி சகஜம். she's bisexual so she decided to have her options open and she dated both genders at the same time.
At the same And she time, was the toxic one. Okay, தப்பு சொல்லிட்டு அது வந்து கேஸ் வித்ட்ரா பண்ணிச்சு because it's fake report one. They can actually charge her, right, for fake report. I just told her, look, my responsibility is I just have to drop you home. I'll drop you home and we are done. அப்படின்னு சொல்லிட்டு நான் நடக்க ஆரம்பிச்சேன். She was coming after me. She was காடிக்குள்ள இழுத்துனோம் கத்துன்னு கத்துது. ஓ நீ விட்டுட்டு போறதானே அம்மா தான் அப்படி சொல்ல சொன்னாங்க. Putting the blame all on her mother. Saying that her mother is the one asked to declare that they are together. They are not together actually. Just to get them out of trouble. வந்து எல்லாம் அம்மா மேல தான் பழிய போடுது. So நான் வந்து சரி ஒண்ணு கவலைப்படாத. அப்ப இது நான் பார்த்துக்கோ long day. So let's just sleep it off and we'll start fresh tomorrow அப்படின்ட்டு. சிராஸ் வந்து ராவாங்க பப்ளோ 5 மினிட்டா அது ஹிஸ்டரியா மாதிரி வந்து கத்து oh you going to leave me right I know you going to leave me this he opened the fucking door on the road while we were going. She opened the door she wanted to jump out. On the way back to my house I called Bob. எனக்கு அந்த நம்பர் இருக்குல Oh recently deleted. Okay. நான் கால் பண்ணிட்டு நான் பாப் என்ன பாப் நடக்குது இப்பதான் பாப் என்ட்ரி வராரு. பாப் தான் கதையிலே முக்கியமான ஆளு பாப் தான். அப்புறம் பாப் சொன்னாரு ப்ரோ அட்லீஸ்ட் நீங்களாச்சும் கேக்குறீங்களா என்ன ஆச்சுன்னு நான் அப்படின்ட்டு கேக்குறேன் bro. நீங்க என்ன bro சொல்றீங்க? I coming bro. I listen to you bro. சொல்லுங்க bro. Then he told me that they were together and stuff like that and all and now he knows my existence as her best friend. Best friend பண்ற வேலைய பண்ணிருக்கீங்க. ஆமா I told him the truth. I said we were together this and that and all. I said you know what I don't want I'm sorry I didn't know you guys were still together. I'm out of this அப்படின்னு சொல்லிட்டு I went to her. Wait. I think you skipped one part. What was Bob's reaction when you said you were together? அவர் ரொம்ப நல்லவனா என்ன சொன்னாரு யாரு ட்ரிஷா நீங்க வந்து உங்களை பத்தி சாம் நிறைய சொல்லிருக்காங்க I think he can't live without you நீங்க பேசாம அது கூட இருந்துருங்க அப்படி சொன்னாரு. அவன் என்ன சொல்றான் இந்த பைத்தியக்காரிச்சோட என்னால இருக்க முடியாது. இந்த பைத்தியக்காரிச்சி ஒரு ஆளோட தான் இருக்கணும். ஒண்ணு நீ இல்லாட்டி நான் இதுல நான் வரல நீயே பேசாவே நீ நல்லா இருப்பா உனக்கு தான் அதை தேவை. So yeah then I just went to her. நான் அப்பதான் நான் வாட்டி நார கேள்வி கேட்டார வரைக்கும் அது ஒத்துக்கவே தெரியுமா ப்ரோ that he was actually with Bob ன்ட்டு ஒத்துக்கவே இல்லை. ஆக்சுவலி நம்ம மீட் பண்ணும்போது கால் வந்து எனக்கு வந்துச்சு. அவங்க வந்து எனக்கு கால் பண்ணாங்க அங்க எங்க இருக்கேன் என்ன பண்றேன் நான் கேட்டுட்டு போன் வச்சு அடுத்த நிமிஷம் பாபுக்கு கால் வருது. நான் சீட்டிங் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இந்த அளவுக்கு சீட்டிங் கேள்விப்பட்டல. இது both genders got fucked by one person. நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா எங்க அப்பா. So she doesn't know that me and Bob met. ஓகேவா நீ அந்த கதை சொல்ல. No because Bob wanted it to keep it a secret. ஓகேவா பாப் சொன்னாரு அது நம்மள வச்சு செஞ்சிச்சுல இப்ப நம்ம அதை வச்சு செய்வோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பிளான். நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறேன். After 2 weeks later, she called me from a different number. Call பண்ணிட்டு நீயோ பாப் மீட் பண்ணீங்கன்னு பாரு ஒன்னால she started blaming me. ஒன்னால வந்து பாப் என்னைய விட்டுட்டு போயிட்டான் நீ எங்க ரெண்டு பேரும் வந்து சேர்த்து விடு அப்படின்னு சொல்லுது ப்ரோ. சேர்த்து விடுவா நாயே உன செருப்பால அடிப்பேன்டி ஏன் கூட இருந்துட்டு என்னைய வச்சு செஞ்சுட்டு ஐயோ நான் அத கேள்வி கேட்டிருப்பேனே. அப்புறம் அதுவும் ரிசைன் பண்ணிருச்சு. Actually I miss one part of the story. You know the story that she கதை கட்டுறான் that the apartmentல வந்து கட்டி வச்சு threatening her to go to the apartment. நான் ஒருக்கா actually என்னன்னா she on Friday night she called Bob and she said baby நாளைக்கு தான் கடைசி நாள் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்குது so come let the night together அப்படின்னு இவங்க கூப்பிட்டுருக்காங்க. அடங்கம்மால Bob did hit her because he saw a lot of messages that she was having with other guys. He managed to hide mine. I don't know how. Wait, and he was thinking, Hold up. You mean you cheated by other guys as well? Yeah. So basically, he was lying other guys as well. Wait, I need a moment. A few moments later. Oh my fucking god! Yo, how did this girl manage to have so many? I honestly got no idea. And அந்த மெசேஜ் தான் பார்த்துதா பாப் வந்து பாலார்னு ஒரு அறை விட்டுருக்காரா like literally slapped her. He said இதான் அவரு ஒரு அறை விட்டு இன்னொரு அறை விட்டு கூத்துல ஒரு ரெஸ்ட் விட்டு அவ்வளவுதான். அவ்வளவுதான் 3 அடி தான் வந்துச்சு. I would like to let you all know being abusive is very very wrong. This is not. Yep. It is Absolutely. not the right move when somebody cheats on you like this. Okay, this is not the right move. Yep. You should not do that to a person. But I understand what Bob. Yeah, of course he was hurt, correct. Wait, I'm really impressed. How did this girl manage to have multiple partners while she's being with you for 6 days? I don't know.
idea. Like, okay, and but the guys, I think he not partner lah, not couple. Like Lion lah, like he can dirty, flirty way and all that shit. I mean, boyfriend இருந்து அதெல்லாம் பார்த்தாக்கா யாருக்கு கோவம் வருது? You know, I just want to say, her relationship for someone who's supposed to be very secretive about these things, she went like God mode on all this, you know. Yeah. She just, I don't know. she went really. all out. Fuck it, I'm going to enjoy my 20s. ஆணா இருந்தா பெண்ணா இருந்தா கண்டுக்கே மாட்டேன். If there's a hole, I will be there. Fuck me. What the fuck is wrong with this girl, man? தப்பென்ன சரி என்ன எப்போதும் விளையாடு அட பாவி என்பார்கள் தப்பாக நினைக்காத. Actually, I want to hear Bob's side of the story, man. Can you imagine hearing this, right? Like, you find out your girlfriend is cheating with so many guys. Then after that, you find out that she's even in a relationship with another girl. Another girl, exactly. What Exactly. Can you imagine what was Bob with? Okay, oh my God, I can imagine what you went through, but can you imagine what Bob is? This girl. And apparently they have been together for 4 years. Holy fuck! Yeah. 4 They've been together years? for 4 fucking years. And you, wow, this girl multitasks like crazy. What the fuck? How the She did a clean job lah. Clean job nu சொல்லலாம். wow, fuck, she's damn dangerous way. Okay, this is a unique story about a bi girl. That's it. இந்த மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. இந்த ஒரு பொண்ணு வந்து on steroids. Okay, she's on steroids. She did the most fucked up thing I can say. I'm sorry you have to go through this. I'm sorry whatever you went through, but are you seeing someone now? No, I'm not. I'm just focusing on myself and, I'm just starting scratch from here, like in a new country. Just Rolex. focusing on myself lah. Rolex. Day one. திரும்பவும் ஆரம்பிக்கிறேன் scratch ல இருந்து. But yeah, the ending is like I wish all the Samantha on the series, the other 2 people who have cheated on me, I just wish them the best. Wait. And at the end of the day, எல்லா experience will shape you. சொல்லுங்க. Wait, what do you mean you got cheated on again? Yeah, நான் சொல்ல 3 பிளான் தான் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன்ல bro. இத மொத பிளான்தாவா? இத மொத பிளான்தாவா? Yeah. Hey. But the other 2 plantas wasn't as, I mean, it was also intense, but it wasn't as intense as this first one lah. You know what? I think we might have you again as a caller. என்னமா இப்படிலாம் வாங்கியிருக்க? So I think it's only for the better. So I thank them anyway. I thank all 3 of them for doing that to me because this aspect of my life has made me a better person. I think that's a very good message. And I just want to நிறைய பேர் வந்து இந்த காதல் எபிசோட் பத்தி இனிமே லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது லவ் பண்றல. இது வந்து take it as there are people like this. To be aware. Yep. That's it. It's a Correct. cautionary tale. Thank you so much. Really, really, very nice talking to you. Thank you for hearing me out actually. Thank you for calling. Thank you so much. Thanks, Bye. So இந்த எபிசோட்ல உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். I just want to say it doesn't matter your sexuality. நீ பிளாந்தா வாங்க போறனா அது பிளாந்தாக்கு வந்து ஜெண்டர் பயாஸ்னஸ் இல்ல. யார் வேணாலும் போட்டு தாக்கலாம். இந்த கதையெல்லாம் கேட்டு நீங்களும் இந்த மாதிரி கதை சப்மிட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே நேரத்துல பாப் நீங்க அங்க இருந்தீங்கன்னா உங்க கதை சப்மிட் பண்ணுங்க பாப். நான் உங்க கதை கேட்கணும் ஆசைப்படுறேன். Thank you so much for watching. இது உங்கள் காதலா and I'm Jeevan. I'll see you in the next one.